ஹாய் கைஸ், வெல்கம் டு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் சேனல். தெரியாததை தெரிந்து கொள்வோம். இன்னைக்கு நம்ம புதுசா என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, இன்டெலிஜென்ஸ் பீரோல நம்மளுக்கு 2000 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. அதை பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோல ஃபுல்லா நான் ஈச் ஒன் எவ்ரி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு இல்லைனாலும் நீங்க வேற யாருக்காவது சொல்றதுக்காவது நல்லா புரியும். இது தவிர உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ல கொடுங்க, நான் சொல்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை தட்டி விடுங்க, அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே ரீச் ஆகும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். தென் ஆர்கனைசேஷன் நேம் பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பீரோ, ஃபுல்லி கவர்மெண்ட் ஜாப் தான். வேகன்சிஸ் 2000 இருக்குது. ஜாப் லொகேஷன் பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா. நேம் ஆஃப் த போஸ்ட் அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் கிரேட் 2. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி. ஏஜ் லிமிட் 18 to 27 இயர்ஸ்க்குள்ள தான் இருக்கணும். சேலரி டீடைல்ஸ் லெவல் 7ல 44,900, 1,42,400 இந்த பே மேட்ரிக்ஸ்ல வரும். செலக்ஷன் ப்ரொசீஜர் ஃபுல்லி ஆன்லைன் எக்ஸாம்ல தான். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 9/1/2021. ஜனவரி 9th அப்ளிகேஷன் முடியுது. எக்ஸாம் ஃபீஸ் 600. மற்ற டீடைல்ஸ்லாம் டெஸ்கிரிப்ஷன்ல அதோட அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் போட்டுறேன், நீங்க பாத்துக்கோங்க. வாங்க அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் பார்க்கலாம். இதுதான் அதோட அஃபிஷியல் நோட்டிபிகேஷன். Then இதுல online applications are invited from Indian nationals for direct recruitment for the post of Assistant Central Intelligence Officer Grade 2. ஓகேங்களா, இதுதான் அந்த அஃபிஷியல் நோட்டிபிகேஷன். பாத்தீங்கன்னாலே தெரியுதா. தென் இதுல என்னென்ன கம்யூனிட்டி ஓப்பன்ல 989 இருக்குது, EWS 113, OBC 417, SC 360, ST 121, டோட்டலா 2000 போட்டிருக்காங்க. இதுதான் அதோட பே மேட்ரிக்ஸ். தென் ஏஜ் லிமிட் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. இங்க பாத்தீங்கன்னா எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேஷன் ஆர் ஈக்குவலன்ட் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. இது ஏஜ் லிமிட். தென் அது ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. தென் நம்ம முக்கியமா என்ன பார்க்கணும்னா சர்வீஸ் லைபிலிட்டி. த போஸ்ட் இன்வால்வ்ஸ் ஆல் இந்தியா சர்வீஸ் லைபிலிட்டி. எல்லாம் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் அதோட மார்க்ஸ் எப்படி என்னென்ன, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சிலபஸ் மாதிரி ரிட்டன் எக்ஸாம்ல 1 hour 100 மார்க்ஸ், என்னென்ன இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்ற இது எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும், அதுல ஒரு 100 மார்க். ஓகேவா, இதுதான். இத யூஸ் பண்ணிக்கோங்க. ஹவு டு அப்ளைல நீங்க இதுக்குள்ள போனீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிடலாம். அவ்வளவுதான், ஈஸி ப்ரொசீஜர். இது தவிர உங்களுக்கு ஏதாவது டவுட்னு சொன்னா கமெண்ட்ல கொடுங்க, எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பா சொல்றேன். இந்த மாதிரி தான் அதுல ஓபன் ஆகும். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, இது உங்களுக்கு யூஸ் இல்லைனாலும் நீங்க வேற யாருக்காவது நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.